SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். ராணுவ முகாமுக்குள் ஏற்பட்ட மோதல், ஒருவர் கொடூரமாக கொலை. மித்தனி ஐஸ் விவகாரம் சரடைய தயாராகும் சம்பத் மனம்பேரி. 900 கோடி ரூபாய் மோசடி செய்த 2 பேருக்கு நீதிமன்றத்தின் உத்தரவு. அனுராவே இறுதி ஜனாதிபதி அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவல். கனடாவின் இந்திய துணை தூதரகம் 12 மணி நேரம் முற்றுகை விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். காலி தங்கலகாம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் ராணுவ முகாமில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். நேற்று மதியம் கொல்லப்பட்ட நபர் ராணுவ திட்ட கடமைகளுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு சிவில் பேருந்து ஓட்டுநர் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கொலை செய்யப்பட்ட ஓட்டுநருக்கும் மற்றொரு பேருந்து ஓட்டுநருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தின் பின்னர் இந்த கொலை நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. தலை மற்றும் உடலில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி இந்த கொலை நடைபெற்றுள்ளது. பலத்த காயப்பட்ட நபர் பின்னர் ராணுவ அதிகாரிகளால் தலங்காம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். இவ்வாறு கொல்லப்பட்ட நபர் புகில் வெல்லாவ பகுதியைச் சேர்ந்த 61 வயதுடையவர் ஆவார். கொலை செய்த 28 வயதுடைய சந்தேக நபர் தலங்காம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலங்காம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மித்தனியாவில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றுவளைப்புடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர் சம்பத் மனம்பேரி என்ற நபர் உயர்நீதிமன்றத்தில் சரணடைக்கு தயாராக இருப்பதாக சட்டத்தரணியூடாக மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். தனது சட்டத்தரணியூடாக அவர் தாக்கல் செய்த ரிட் மனு நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் ரோஹந்த அபேசூரிய மற்றும் பெரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் நீதிபதிகள் அடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் இந்த மனு நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மித்தனியா பகுதியில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக கூறப்பட்ட ரசாயனங்கள் அடங்கிய 2 கொள்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் தமது சேவை பெறுநரை கைது செய்வதற்காக போலீசார் தேடி வருவதாக மனுதாரர் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். தனது சேவை பெறுநரின் சகோதரனான பிஎல் மனம்பேரியை கைது செய்ய தடுப்பு காவலின் உத்தரவின் பேரில் தற்போது விளக்கமறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் 78 வயதான அவரின் தந்தை பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டத்தரணி கூறியுள்ளார். சேவை பெறுநரின் சகோதரர் தடுப்பு காவலில் கடும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டத்தரணி சுட்டிக்காட்டியுள்ளார். விசாரணைக்கு தேவையான முழுமையான ஒத்துழைப்பை பெற்றுக் கொடுப்பதற்கும் உரிய நீதிவான் நீதிமன்றத்தில் சரணடைக்கும் சம்பத் மனம்பேரி தயாராக இருக்கின்ற போதிலும் கைது செய்யப்பட்ட பின்னர் தனது சேவை பெறுநர் விசாரணை அதிகாரிகள் சித்திரவதைக்குள்ளாக்கம் சாத்தியம் உள்ளதாகவும் சட்டத்தரணி மன்றக்கு அறிவித்துள்ளார். தனக்கு தெரிந்த சகல விடயங்களையும் கூறுவதற்கு தனது சேவை பெறுநர் தயாராக இருப்பதாகவும் சட்டத்தரணி கூறியுள்ளார். முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதிபதி குழாம் விசாரணைக்கான சந்தர்ப்பத்தில் மனுதாரரான சம்பத் மனம்பேரியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான சகல நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு போலீஸ் மா அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளார். மனுதாரரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான சகல நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு தமக்கு கீழுள்ள விசாரணை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்துமாறும் நீதிமன்ற போலீஸ் மா அதிபருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 16ஆம் தேதி இந்த மனு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. 1000க்கும் மேற்பட்ட வேட்பாளரிடமிருந்து 900 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள 2 தனியார் நிதி நிறுவனங்களின் 2 பணிப்பாளர்களுக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 30ஆம் தேதி வரை அவர்களுக்கு விளக்கமறியலில் வைக்க கொழும்பு பிரதான நீதிவான் அசங்க எஸ் போதரகம நேற்று உத்தரவிட்டுள்ளார். மகேஷ் பிரியந்த அகலகமகே மற்றும் சந்திக்க யசந்த பண்டார வீரகோன் என்ற இருவரை இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். அத்துடன் சம்பவத்தில் 10வது சந்தேகமான உதய புஷ்பகுமாரவை 2.5 மில்லியன் மதிப்புள்ள 3 சரீர பிணைகளில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சந்தேக நபர் வெளிநாடு செல்வதை தடை செய்த நீதிவான் அவரது கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவும் அவருக்கு கடவுச்சீட்டு இல்லையாயின் அதற்கான ஆதாரங்களையும் பிராமண பத்திரத்தின் மூலம் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்ற விசாரணை பிரிவு இதுபோன்ற மோசடி சம்பவங்கள் தொடர்பாக நீர்கொழும்பு மற்றும் புலனறுவை நீதிமன்றங்களில் இந்த சந்தேக நபர்களுக்கு எதிராக வழக்கு நிலுவையில் இருப்பதாகவும் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் 5 வருட காலத்திட்டத்தில் அரசியலமைப்பு மாற்றமும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அதில் சர்வதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்கப்படும் என்று பிரதியமைச்சர் சதுரங்க கூறியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் உரையாற்றிய அவர் நமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து விடயங்களையும் 5 வருடத்துக்குள் நிறைவேற்ற உள்ளோம். அதில் அரசியலமைப்பு மாற்றமும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு மாற்றத்தில் சர்வதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட்டு நாடாளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறும் புதிய முறைமை உருவாக்கப்படும். 2029ஆம் ஆண்டுக்கு முன் புதிய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படும். ஜனாதிபதி அனுராக்கு பின்னர் ஜனாதிபதி யாரும் இருக்க மாட்டார்கள். நாங்கள் சமர்ப்பித்துள்ள சொத்து விவரங்கள் தொடர்பில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இதற்கு முன்னர் இவ்வாறு நடந்துள்ளதா
இருக்கிறதா என்று நினைத்து பாருங்கள். இதை நேர்மறையாக நோக்குங்கள். ஒரு நாடு என்ற வகையில் சாதகமான விடயமாகும். நாங்கள் அரசியலுக்கு வரும்போது எவ்வளவு சொத்து இருந்தது, விட்டு செல்லும் போது எவ்வளவு என்று மக்களுக்கு தெரிந்து கொள்ளலாம். இதற்கு முன்னர் இருந்த அரசியல்வாதிகள் வரும்போது இருந்த சொத்தின் மதிப்பும் பின்னர் எவ்வாறு அதிகரித்தது என்பதில் எமக்கிடையில் உள்ள உரையாடல் மட்டுமே இருந்தது. நாங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படுகிறோம் என்று தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். கனடாவில் உள்ள இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிட உள்ளதாக எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. குறித்த எச்சரிக்கையை அமெரிக்காவை தளமாக கொண்ட காலிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் விடுவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் அடிப்படையில் நாளை 12 மணி நேரம் துணை தூதரகத்தை முற்றுகையிட உள்ளதாக அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இது தொடர்பில் குறித்த அமைப்பினால் அறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது 2023 ஆண்டு ஹர்ஜீப் சிங் நிஜார் படுகொலையில் இந்தியர்களின் பங்கு குறித்து விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக கனடா பிரதமர் ட்ரூடோ பால் அறிவித்துள்ளார். 2 ஆண்டுகள் கடந்து காலிஸ்தான் இயக்கத்தினை குறிவைத்து உளவு அமைப்புகள் செயற்படுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவரின் காலப்பகுதியில் காலிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக அவர் செயற்பட்டு வந்தார். ஆனால் இந்தியா மற்றும் கனடா உறவு சீர்கேட்டுடன் ஜஸ்டின் பதவி விலகி புதிய அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் மீண்டும் காலிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் பிரச்சினை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இராணுவ முகாமுக்குள் ஏற்பட்ட மோதல், ஒருவர் கொடூரமாக கொலை. மித்தனி ஐஸ் விவகாரம் சரடைய தயாராகும் சம்பத் மனம்பேரி. 900 கோடி ரூபாய் மோசடி செய்த 2 பேருக்கு நீதிமன்றத்தின் உத்தரவு. அனுராவே இறுதி ஜனாதிபதி அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவல். கனடாவின் இந்திய துணை தூதரகம் 12 மணி நேரம் முற்றுகை விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை.